லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு சாதாரண வேலைக்காரி மாதிரி நடிச்சிட்டு இருந்தல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சாப்டர் முடிய போகுது. என்ன பிரீத்தி, உன் அண்ணா எப்படி இருக்கா? ஏதோ அவன் முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் உயிர் பொழைச்சிட்டான். இல்லனா நேத்து நான் இருந்த கோவத்துக்கு அவனை கொன்னே போட்டிருப்பான். இனிமே அவனை இந்த வீட்டு பக்கமே வர சொல்லிடாத. கோவத்துல நான் ஏதாவது பண்ணிட போறேன். ஆண்டி, ஆண்டி. சஞ்சய், என்னவா அவளுக்கு தெரியல. சஞ்சய், ஆண்டி உன்ன அந்த வித்யாவை தேடி கண்டுபிடிக்க சொன்னாங்களே, கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல. ஆண்டி சொன்னா எதுவா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு செய்யற நீங்க ரெண்டு பேரும் வித்யாவை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கூட அவசரம் காட்டவே மாட்டேங்கிறீங்களே. எப்பதான் கண்டுபிடிப்பீங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க அம்மா கிட்ட சொல்லிப்போம், நீ உன் வேலையை பாரு. அப்படி போக முடியாது சஞ்சய். ஆண்டி அந்த பொறுப்பை என்கிட்டயும் கொடுத்திருக்காங்கல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. இனி நீயும் அண்ணனும் அந்த வித்யாவை தேடி கஷ்டப்பட வேண்டாம். அவ யாரு, எங்க இருக்கா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவளோட மொத்த ஜாதகத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வித்யாவை கண்டுபிடிச்சிட்டியா? என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, அத சொல்றதுக்கு தான் இப்ப வந்திருக்கேன். இப்ப அவ எங்க இருக்கா? இங்கதான் நம்ம கூடவே இருக்கா. நம்மள சுத்தியே இருக்கா. நாம தான் இத்தனை நாள் இவதான் வித்யான்னு தெரியாம இருந்திருக்கோம் ஆண்டி. பிரீத்தி, ஆண்டி, உங்களுக்காக நான் ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன? நான் அந்த வித்யாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நீ அவளை பாத்தியா? அவ எங்க இருக்கா? இங்கதான் ஆண்டி, இதே வீட்ல தான் இருக்கா. புரியல. வாணி, ஏன் தயங்குற? அப்படியே உன் திருமுகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டு. இதோ எதுவுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டோட வேலைக்காரியா வாழ்ந்துட்டு இருக்காளே இந்த வாணி, இவதான் ஆண்டி நீங்க தேடிட்டு இருக்கிற வித்யா. என்ன சொல்ற? இவ வித்யாவா? ஆமா ஆண்டி, அந்த வித்யாவும் இவதான், வாணியும் இவதான். வாணிங்கிற பேரை சொல்லி இத்தனை நாள் உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. மானசாக்கு கார்த்திக் கூட கல்யாணம் பண்ணி வச்சது, உங்களை பல தடவை அசிங்கப்படுத்தினது எல்லாமே இவதான். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி இந்த வீட்ல இருந்துகிட்டே அவ நினைச்சது எல்லாம் செஞ்சிருக்கா. உங்களை மட்டும் இல்ல ஆண்டி, சஞ்சய், விஜய், அங்கிள்னு எல்லாரையும் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க எல்லாரையும் உங்களுக்கு எதிரா திருப்ப பிளான் பண்ணிருக்கா.
ஆல்ரெடி அங்கிள மாத்திட்டா. பிரீத்தி நிறுத்து. என்ன விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? உனக்கு வாணி மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக அவன் மேல அபாண்டமா பழி போடாத. இவ வித்யாவா? என்ன அங்கிள் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? உங்களுக்கு இவதான் வித்யான்னு தெரியாதா என்ன? இவ வித்யா இல்ல வாணி. நீ அவ மேல இருக்கிற பழைய கோவத்தெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. வேதா, அவ சொல்றத நம்பாத. இல்ல ஆண்டி, இவதான் வித்யா. பிரீத்தி, ஏற்கனவே இந்த குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கு. நீ இப்படி புது பிரச்சனையெல்லாம் கிளப்பாத. இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான் ஆண்டி. இவளை இங்க இருந்து துரத்தி விட்டா எல்லாமே சரியாயிடும். சொல்லு, பிரீத்தி சொல்றதெல்லாம் உண்மையா? நீதான் வித்யாவா? சொல்லு, நீதான் வித்யாவா? இல்லம்மா, நான் வாணி. வித்யா எப்படி இருப்பானே எனக்கு தெரியாதுமா. இவ பொய் சொல்றா. அடி பாவி, என்னடி இப்படி நடிக்கிற? அவதான் வாணின்னு சொல்றால, அப்புறம் என்ன? பிரீத்தி, ஏதாவது கற்பனையில உளறிக்கிட்டு இருக்காத. இவ வாணி தான். நான் வித்யாவை நேர்ல பார்த்திருக்கேன். அது இவ இல்ல. இவதான் வித்யான்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம இந்த வீட்ல என் பேச்சு எடுபடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கிளியரான எவிடன்ஸோட தான் வந்திருக்கேன். கோர்ட்ல வந்து அபிக்கு எதிரா டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணது இந்த வித்யா தான் ஆண்டி. அத்தனை பேர் முன்னாடி நான் தான் வித்யான்னு அவ அங்க வந்து நின்னா. அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நீ வாயால சொல்றத வச்சு நாங்க எந்த முடிவுக்கு வர முடியாது பிரீத்தி. கவலைப்படாதீங்க ஆண்டி, என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா டிவில ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்க. இந்த பாராட்டுக்கு சொந்தக்காரன் நான் இல்ல, வித்யா தான். இருக்கும்போது என் நண்பன் பொண்ணு மேல கை வைக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது வேதா. அப்போ இவ இத்தனை நாள் இந்த வீட்ல இருந்தது உங்களுக்கும் தெரியுமா? பிளான் பண்ணி இவளை இந்த வீட்ல தங்க வச்சது நீங்க தானா? எனக்கு தெரியாது. நான் வித்யாவை பார்த்தது கூட கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வித்யா பக்கத்துல அவளுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன்.
எப்பவும் நான் அப்படிதானே இருந்திருக்கேன். உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என்ன நம்ப வச்சு எனக்கு துரோகம் பண்ணிருக்கியே. இல்லம்மா. பேசாத. வித்யாங்கிறவளுக்கு உண்மையை தவிர வேற எதுவுமே பேச தெரியாதுன்னு பொண்ணு எல்லாருமே புகழ்ந்துகிட்டு இருப்பாங்களே. இதான் அந்த உண்மைக்கு சாட்சியா? என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்துட்டல. முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. என்னடா இவதான் வித்யாங்கிறது உங்களுக்கும் இப்பதான் தெரியுமா? இல்ல ஏற்கனவே தெரிஞ்சு அந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களா? இல்லம்மா, எனக்கு இப்பதான் தெரியும். என்ன சஞ்சய் அமைதியா நிக்கிற? இவள உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே? இவள நீ நேர்ல பாத்திருக்கல? கடைசி நிமிஷம் வரைக்கும் இவ வித்யா இல்லன்னு சொல்லி என்ன ஏமாத்த பாத்திருக்கல? இல்லம்மா, இவ உன் தங்கச்சி எனக்கு பண்ண துரோகத்துக்கும் நீ இப்ப எனக்கு பண்ணிருக்கிற துரோகத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இவ வித்யா இல்ல, வாணி. இவ ஏன் இப்படி கோர்ட்ல சொன்னான்னு எனக்கே தெரியலம்மா. வாணி, உண்மையை சொல்லு, நீ ஏன் இப்படி பண்ண? என்ன சஞ்சய், அவளே கோர்ட்ல படி ஏறி நான் தான் வித்யான்னு சொல்லிருக்கா. இதுக்கு மேலயும் பொய் மேல பொய்யா சொல்லி எல்லாரையும் ஏமாத்த பாக்காத. இல்ல இல்ல, இவ வித்யா இல்ல. ப்ளீஸ் அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்கம்மா. இவ பொண்ணு நான் கண்மூடித்தனமா நம்பினதுக்கு எனக்கு நீ பெரிய கைமாறு பண்ணிட்டடா. அம்மா, இனிமே நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத. எப்ப இவ கூட சேர்ந்து நீ என்ன ஏமாத்தினியோ அப்பவே நீ அந்த தகுதியை இழந்துட்ட. வேதா, இவதான் வித்யானா அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். அவளுக்காக சஞ்சய் பொய் சொல்லியிருந்தா அதுல தப்பே இல்லை. ஏன்னா வித்யாவுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம். என்ன பிரீத்தி, வித்யாவும் அண்ணன் மாதிரி அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாளா என்ன? ஏதோ கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்ச மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. இவ வித்யாவோ வாணியோ, இதுல எந்த கேரக்டரா இருந்தாலும் ரெண்டு கேரக்டருமே எங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கு. நீ காட்டின வீடியோல கூட உன் அண்ணன் எப்படிப்பட்ட ஆளுன்னு வித்யா அவன் முகத்திலேயே தான் கிழிச்சிருக்க. இப்ப நாங்க அவளை பாராட்டுவோமே தவிர கஷ்டப்படுத்த மாட்டோம். வேதா, உங்ககிட்டயும் சொல்றேன், இவதான் வித்யானா இவளுக்கு நீ நன்றி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவ ஒண்ணு அக்யூஸ்ட் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இவ ஒரு அக்யூஸ்ட் தான். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த அக்யூஸ்ட். இல்லம்மா, நான் எந்த தப்புமே செய்யல. நீ செய்யாம போன் ஜாடையில வேற யாரோ போய் எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு சொல்றியா? நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? இத்தனை நாள் ஏன் எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சிருக்கேன்னு எல்லாம் எனக்கு இப்ப புரியுது. அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ? ஆமா, சஞ்சயை இவளுக்கு கட்டி வைக்கிறதுக்காக உங்க அப்பா பிளான் பண்ணாருல்ல, அதான் இவள வேற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காரு. நீங்களும் அந்த பிளானோட தான் அவளை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒண்ணு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்காது.
நீ கொடுத்த பணம் இதுல வட்டியோட இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. எடுத்துட்டு கிளம்பு. மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. வாழ்நாள் முழுக்க உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். உன்னை நான் பார்க்கணும்னு நினைச்சதுக்கு ஒரே காரணம் உன்னோட கணக்க முடிக்கிறதுக்கு மட்டும்தான். இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கெட் அவுட். வித்யா, நீ இங்கே இருமா. உன்னை நான் இங்க இருந்து போக விட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதான் உங்க முடிவா? ஆமா, இவதான் வித்யானாலும் இவதான் வாணினாலும் இவ இந்த வீட்டுல தான் இருக்கணும். நான் இவளை இங்க இருந்து போக விட மாட்டேன். நானும் போனா போகுதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போனா நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாது. வித்யா, நீ உள்ள போமா. அப்போ ஏன் முடிவையும் சொல்றேன், கேட்டுக்கங்க. இவ இங்க இருந்தா நான் உங்க அத்தனை பேரையும் மொத்தமா தலை முழுகிட்டு நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். வேதா, இல்லக்கா, இவளுக்காக இவர் இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது என்னோட முடிவு இதுதான். இவரு நினைச்ச மாதிரி இவளை இவரோட பையனுக்கு கட்டி வச்சு அழகு பார்க்கட்டும். இவரு நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை சந்தோஷமா மாத்தட்டும். இவங்க எல்லாருக்குமே நான் தானே இடைஞ்சலா இருக்கேன். நானே போயிடுறேன். மாமா கால விழலம்மா. எனக்காக நீங்க இந்த குடும்பத்தை பிரிய வேண்டாமா? நான் இங்க இருந்து போயிடுறேன். இனி எப்பவுமே திரும்பி வர மாட்டேன். நீங்க இங்கே இருங்கம்மா. இப்படிலாம் நடிச்சுதான் இந்த வீட்ல எல்லாரையும் நீ ஏமாத்திருக்கன்னு ஆண்டிக்கு ஆல்ரெடி புரிஞ்சு போச்சு வித்யா. இனி உன் நடிப்புல அங்க எடுபடாது. இனி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம். என்னமா பண்ண? என்ன தடுக்காதீங்க. என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அப்படியா? அப்போ இனி ஒரு செகண்ட் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வா, கிளம்பு. பிரீத்தி, பிரீத்தி, விடு வித்யாவை. இனிமேலாச்சு உன் சத்தியத்துக்கு உண்மையா இருக்கு. இல்ல பிரீத்தி, வேண்டாம். நீ போவாத வித்யா, நில்லு. சஞ்சய், இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தேன்னா அது நான் வித்யாவுக்கு செய்யற துரோகம். நானும் வித்யா கூடவே போறேன். அவசரப்படாதடா. அம்மாவால தாங்கிக்க முடியாது. டேய் டேய் டேய், நீ என்ன சொன்னாலும் யாரும் உன்னை காப்பாத்த முடியாது. கிளம்பு. அத்தை, அத்தை, வித்யா, நீ இருமா. அத்தை, அத்தை, அத்தை. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு போன் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் உடனே உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஹலோ, கேபை காமராஜர் சாலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க. இங்க ஒரு பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு மேடம். கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்டா? ஏன் மேலையா? ஆமா மேடம், நீங்க உங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்றீங்களா? அவங்க
உங்களால தான் நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஐபியா இருக்கீங்கன்னு சொல்றாங்க மேடம். உங்க மேல மோசடி கேஸ் போட சொல்றாங்க மேடம். யார் அவ? பேரு வித்யா மேடம். என்ன சொன்னீங்க? என்னங்க அத்தை கேட்கலையா? ஊரு அரசனூரு. அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு பார்வதி. உங்க திமிர அடக்க வந்த என் பேரு வித்யா. உங்க வருங்கால மருமக வித்யா. வித்யாவா?